10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல இருக்கக்கூடிய இந்த 14th சம் தான் பாருங்க. 2 persons are standing x meters apart from each other. ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் x மீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. அண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டபுள் தட் ஆஃப் த அதர். ஒருத்தரோட ஹைட்டுக்கு இன்னொருத்தர் டபுளாக இருக்காரு. இஃப் ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் their feet on observes find the angular elevation of their tops to be complementary. ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மிடில்லேருந்து ரெண்டு பேரோட ஹைட்டையும் பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி தான், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ். தென் த ஹைட் ஆஃப் த ஷார்ட்டர் பர்சன், இருக்கிறதுலே கம்மியானவங்களோட ஹைட்டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் படமாக வரைஞ்சி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு படமாக வரைய போகிறேன். 2 person, ஓகேங்களா, ஸ்டாண்டிங் எக்ஸ் மீட்டர்ஸ் அப்பார்ட். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஆள் இந்த எக்ஸ் மீட்டர் அப்பார்ட்டில் நிற்கிறாங்க. ஓகேங்களா, மொத்த டிஸ்டன்ஸு எக்ஸு. ஸோ இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எவ்வளோ ஹைட் இருக்கானா, இவன் ஹச் இருந்தான் அப்படின்னா, ஹச் வைக்கலாமா எக்ஸ் வைக்கலாமா, அவன் பர்சன் ஹைட் வந்து எக்ஸில் காமிச்சிருக்கேன். அப்போ இவன் எக்ஸ் இருந்தான் அப்படின்னா, ஓகேங்களா, இவன் வந்து எவ்வளோ இருக்கான், 2x இருக்கான். ஸோ இதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை விட டபுள் மடங்கு. ஸோ இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு, மொத்தம் 2x இருக்கான். அடுத்து ரெண்டு பேருக்கும் நடுவில் மிடில் பாயிண்ட். ஓகேங்களா, அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து இவனோட டாப்பையும் பார்க்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்ஸோட சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 90 டிகிரி. ஓகேங்களா, காம்ப்ளிமெண்ட்ரின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 90 டிகிரி, இதுவையும் இது. ஸோ அப்போ இங்கே நான் பார்க்கும்போது இது டீட்டாவில் பார்த்தேன் அப்படின்னா இவனை வந்து நான் எப்படி பார்ப்பேன், 90 மைனஸ் டீட்டா அப்படின்ற ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் தான் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அடுத்தது இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னா, இது வந்து மிட் பாயிண்ட், மொத்தத்துக்கும் எக்ஸு. அப்போ இது வந்து என்னது, இப்போ டிஸ்டன்ஸை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அவன் எக்ஸு மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை எக்ஸ்ன்னு வைக்கக்கூடாது, இதை ஹச்சுன்னு வச்சுக்குவோம். இது ஹச்சு, இதுவும் ஹச்சு. ஓகேங்களா, ஸோ இவன் எக்ஸுன்னே கொடுத்துட்டான், அதனால தான் வேறு பேரை வைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாத்துக்கும் எக்ஸ் அப்படின்னா இது மட்டும் எவ்வளவு, x/2. அதே தான் இதுவும் x/2. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 14th சம்மு பேர் என்ன வைக்கலாம், இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிட்டோன்னா இது டி, இது இ. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். என்னது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபார்முலா இங்கே இருக்கிறது பார்த்தா. ஸோ tan theta எதுவும் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஏபின்றது ஹச்சு, பிசின்றது x/2. ஸோ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த இது வந்து எப்படி வரும், 2h/xன்னு மாறும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் சிடிஇ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா tan 90 மைனஸ் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா, 2h டிவைடட் பை x/2. இங்கே பண்ண மாதிரி எழுதுனேன் அப்படின்னா 4h/xன்னு வரும். ஓகேங்களா, tan 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு 4h/x. ஸோ எனக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் tan theta equal to 2h/x, இது செகண்ட் ஈக்குவேஷன் tan 90 மைனஸ் theta equal to 4h/x. ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு இதை செகண்டுன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா tan theta நான் அப்படியே எழுதுகிறேன் 2h/x. இங்கே வந்து tan 90 மைனஸ் theta. ஓகேங்களா, ஈக்குவல் டு 4h/x. ஸோ ரெண்டையுமே எடுக்கணும். இப்போ tan theta equal to 2h/x இருக்கட்டும். tan 90 மைனஸ் theta எப்படி எழுதலாம், cot theta equal to 4h/x. ஓகேங்களா, ஸோ tan 90 மைனஸ் thetaவை நான் cot theta equal to 4h/xன்னு எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், cot theta அப்படின்றத எப்படி எழுதலாம், 1/tan theta எழுதலாமா. ஸோ cot thetaவை 1/tan theta. ஸோ அதை எப்படி எழுதலாம், cot thetaவை நான் tan thetaவை மாற்றினா இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா, அதாவது 1/tan theta ஈக்குவல் டு இதுன்னு வரும். அகைன் நான் tan thetaவை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா, இதில் ஒரு 2 ஸ்டெப்பை கம்மி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா
காட் தீட்டாவை நான் 1/tan தீட்டான்னு எழுதலாம். 1/tan தீட்டா = 4h/xன்னு எழுதுவேன். ஸோ அடுத்தது இதை தலைகீழாக மாற்றுறேன். ஸோ அப்போ டினாமினேட்டர் இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும் /1. ஸோ அப்போ இதுவும் தலைகீழாக மாறும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பு தான். tan தீட்டா = x/4h. இங்கே tan தீட்டா = 2h/x. ஓகேங்களா, ரெண்டுமே tan தீட்டாவா, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணும்போது 2h/x = x/4h. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ x into x, x square, 2h into 4h, 2 4s are 8, 8x h square. ஓகேங்களா, எனக்கு தேவை என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹைட் ஆஃப் த மேன். ஓகேங்களா, அதான கேட்டிருக்கான் பாருங்கள், ஹைட் ஆஃப் த ஷார்ட்டர் பர்சன். ஓகேங்களா, அப்போ சிங்கிள் ஹச் மட்டும்தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எனக்கு ஹச் மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா h ஸ்கொயர்ன்றப்ப x ஸ்கொயர் டிவைடட் பை 8ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஹச் தான் வேணும் அப்படின்றப்ப அந்த ஹச் ஸ்கொயரை டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்றப்ப இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப ஹச் ஈக்குவல் டு இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட்டு, இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகும்போது எக்ஸு, இந்த ஸ்கொயர் ரூட்டு வந்து 4 × 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ 4 ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா 2√2ன்னு வரும். ஸோ h = 2√2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எனக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, என்னது பி, ஆப்ஷன் பி 14th சம், ஆப்ஷன் பி இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்த்துக்கோங்க. என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு மிட் பாயிண்ட்டை எடுக்கிறேன், மிட் பாயிண்ட்டுக்கு ரெண்டையும் பிரிச்சுட்டேன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் இந்த இவனுக்குரிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் இவனுக்குரிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனையும் ஆட் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றப்ப ரெண்டு டீட்டாவையும் கூட்டினா எனக்கு 90 டிகிரி வரணும் அப்படின்றத கண்டிஷன். ஸோ அதன்படி இதை டீட்டாவை எடுத்து அதை 90 மைனஸ் டீட்டாவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே செஞ்சேன் அப்படின்னா இங்கே tan டீட்டா கண்டுபிடிச்சிடும். இங்கே tan 90 மைனஸ் டீட்டான்னு எடுப்பேன். tan 90 மைனஸ் டீட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா cot டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ cot டீட்டான்றதை அகைன் 1/tan டீட்டா, அகைன் tan டீட்டா. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம், இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து அப்படியே இது வந்துடும். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்றப்ப ரைட் சைடு ரெண்டையும் கொண்டு வந்து ஈக்குவலைஸ் பண்ணால் எனக்கு ஹச் கிடச்சிடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்குரிய இந்த சம்மு. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.